எல்லாருக்கும் வணக்கங்க. இயக்குனர் தனுஷை பற்றி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த விஷயம் உண்மையிலே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். பட் ஆனால் அப்போ அந்த டைமில் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க என்னால் முடியல. ஏகப்பட்ட வேலைகள் இருந்ததுனால அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரதுக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஒரு சில பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு இந்த விஷயம் இப்போ தான் தெரிய வந்திருக்கலாம். பட் ஆனால் முழுமையான ஒரு தகவலை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். எதுவுமே பொய்யான ஒரு தகவலே கிடையாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ தேனியில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்பீடாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது தனுஷ் தான். இந்த படத்தை ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இவர் உருவாக்க போகிறாரு. ஸோ இந்த படத்தோட கதை ரொம்ப ரொம்ப புதுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்த கதையாக இருந்தாலும் தனுஷ் இவங்களோட ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படம் உண்மையிலே பல பேர்த்துக்கு எப்படி சொல்கிறதுனா பிடிக்கிற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த படத்தில் தனுஷ் இவங்க ஹீரோவாகவும் நடிக்கிறாங்க. அதே சமயம் இந்த படத்தில் தனுஷ் கூட முக்கியமான ஒரு கேரக்டரில் பிரகாஷ்ராஜ் நடிக்கிறாங்க, அப்புறம் சத்யராஜ் நடிக்கிறாங்க, அப்புறம் நித்யா மேனன் இவங்க நடிக்கிறாங்க, அப்புறம் ஷாலினி பாண்டா இவங்க நடிக்கிறாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, முக்கியமான ஒரு நடிகர் தனுஷ் இவங்களோட இயக்கத்தில் வில்லனாக நடிக்கிறார். இதுதான் செம்ம ஹைலைட்டு. நான் எதிரே பார்க்கல இப்படி ஒரு காம்போ உருவாகும் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி இவர் வில்லனாக மிரட்டின ஒரு நடிகர் தான். பட் ஆனால் இப்போ வில்லன் ரோலில் பண்ணாமல் ஹீரோவாக நிறைய படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இவர் ஹீரோவாக நடிக்கிற எல்லா படமே வணிக ரீதியாகவும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே சமயம் மக்கள் மத்தியிலையும் பரவலாக பேசப்படுது, வெற்றியும் அடைஞ்சிருக்கு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் இவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இப்போ தான் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ கிட்டத்தட்ட வளர்ந்து வரும் ஒரு ஹீரோவாக இருக்கிற இவர் எப்படி சடனாக ஒரு வில்லன் ரோலில் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு டவுட்டு எனக்குள்ளே இருந்துச்சுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. பட் ஆனால் இப்போ கிடைச்ச தகவல் என்னன்னா, இது படத்தை பொறுத்த வரைக்கும் வில்லன் தான். பட் ஆனால் இவரோட கேரக்டர் இந்த படத்தில் ஹீரோவுக்கு இணையான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் தனுஷ் இவங்க இந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க மாசான ஒரு வில்லத்தனமான ஒரு ஹீரோயிசம் உள்ள ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இவரை தவிர்த்து வேற யாரும் சரியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல தனுஷ் இவங்க பிடிவாதமாக இருந்ததுனால கடந்த எப்படி சொல்கிறதுனா 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த நடிகர்கிட்ட தனுஷ் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் உடனே தேனியில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தனுஷ் இவங்களோட இயக்கத்தில் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க போகிறது வேறு யாரும் இல்லை, அருண் விஜய். உண்மையிலே அருண் விஜய் இந்த படத்தில் வில்லனாக தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் ஆனால் படம் முடிஞ்சு வெளியில் வரப்போ ஒரு வில்லனிசம் கலந்த ஒரு ஹீரோ இமேஜ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தனுஷ் இவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் முழுக்க முழுக்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து கசிந்த ஒரு விஷயந்தான். ஏகப்பட்ட பிளாட்ஃபார்மில் படித்த ஒரு விஷயந்தான். ஸோ ஏகப்பட்ட பேர் பேசின ஒரு விஷயந்தான். ஸோ இதெல்லாம் கேதர் பண்ணி தான் உங்ககிட்ட இந்த தகவலை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த படத்தில் தனுஷ் இவங்களுக்கு பேரா பண்ண போகிறது நித்யா மேனன். ஆல்ரெடி திருச்சிற்றம்பலம் படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ திருச்சிற்றம்பலம் தனுஷுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். ஸோ அதுக்கப்புறம் ராயன் திரைப்படம் மறக்க முடியாத ஒரு வெற்றியை தனுஷ் இவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா தனுஷ் இவங்களோட டைரக்ஷனில் ராயன் திரைப்படம் கமர்ஷியல் ரீதியாக வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் குபேரா படத்தில் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹிந்தி படத்தில் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அடுத்து இவரோட டைரக்ஷனில் ரெடி ஆகிற இந்த படம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா இவரோட டைரக்ஷனில் 4வது படம். ஸோ இந்த படத்தில் இவர் லீட் ரோல் பண்ணுறாரு. சாலிடாக சொல்ல போனால் ஹீரோவும் இவர் தான். அதே சமயம் ராஜ்கிரண்
உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், தனுஷ் இவங்களோட டைரக்ஷனில் முதல்ல வந்த ஒரு திரைப்படம் பவர் பாண்டி. இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணது ராஜ்கிரண். ஸோ இவரும் இந்த படத்தில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இருக்கிறதுனால பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், ராஜ்கிரண் இவங்க 3 பேருமே இந்த படத்துக்கு தேவை, இந்த படத்தோட கதைக்கு பொருத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் தனுஷ் இவங்களை வந்து நடிக்க வச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே இப்போ தேனியில் இருக்காங்க. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க 150 கோடி பட்ஜெட்டில் ரெடி ஆகுது. ஸோ ராயன் திரைப்படத்தோட பட்ஜெட்டை விட இந்த படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வணிக ரீதியாக இந்த படம் வந்து பக்காவாக வந்து வசூல் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு ராயன் திரைப்படத்தில் தனுஷ் இவங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலையும் அதை நிரூபிப்பார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 3 மாதத்தில் முடிக்கிற மாதிரி தனுஷ் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது 90 நாட்கள். ஸோ இந்த படத்தோட அந்த ஒரு ரிலீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2025 பொங்கலை நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு பேர் இன்னும் வைக்கல. ஸோ தற்சமயத்துக்கு இந்த படத்தோட பேரை எல்லாரும் சொல்கிறது இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த படம் முழுக்க முழுக்க ரொம்ப முக்கியமான ஒரு படங்க. ஏன்னா பிரகாஷ்ராஜ், ராஜ்கிரண், சத்யராஜ், ஸோ இந்த 3 பேருமே வந்து தனுஷுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர்கள். ஸோ இந்த 3 பேரை வச்சு இந்த படத்தை வந்து இவர் டைரக்ட் பண்ணுறதுனால இவருக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதனால தான் சொன்னேன், தனுஷுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம்.